தன்னுடைய 20 வயதுல தடம் பதித்து பல ஆண்டுகளாக பாடி பல மொழிகள்ல 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி நம்ம விட்டு நீங்கினாலும் இன்னைக்கும் பாடலால நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியம். சொல்ல போனோம்னா எஸ்பிபி சார் மறைந்த நாள் வரைக்கும் எனக்கு எஸ்பிபி சார் யாருமே அந்த பாடல்ல ராதிகா நடு நீங்க பாட மூச்சு விடாம பாருன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. நீங்க மூச்சு விடாம பாடுவீங்களா? மண்ணில் இந்த காதலன்றி யாரு வாழ்தல் கூடுமோ, என்னும் கண்ணி பாவை என்று 7 ஸ்வரந்தான் பாடுமோ. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்டையிடும் அத்தனையும் இன்பமின்றி துன்பமின்றி தாராரே. ஜெம் தொலைக்காட்சி இசை பிரியர்களுக்கு வணக்கம். இன்றைய காலம் வென்ற பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது நான் உங்கள் VJK தமிழ்மொழி. ஒவ்வொரு வாரமும் காலம் வென்ற பாடல்கள் நிகழ்ச்சியில நம்முடைய இசை துறையில தடம் பதித்த மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய பாடல்களோட தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாருடைய பாடல்களோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா, இவரு ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர்ல பிறந்தாரு. 1966ஆம் ஆண்டு திரைத்துறையில தன்னுடைய பின்னணி பாடல் மூலமா தடம் பதித்தவர் தான். தன்னுடைய 20 வயதுல தடம் பதித்து பல ஆண்டுகளாக பாடி பல மொழிகள்ல 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி நம்ம விட்டு நீங்கினாலும் இன்னைக்கும் பாடலால நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடலால தான் நம்ம இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிச்சயமா நிறைய பேசிட்டே போலாம். அவ்வளவு பாடல்களை அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய பாடல்கள்ல நம்மளுடைய நிகழ்ச்சியில பாடி சிறப்பிக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடியவர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சரிகமபா நிகழ்ச்சியின் மூலமாக தன்னுடைய அசாத்தியமான குரலால பலருடைய மனங்களை வென்றெடுத்த யோகேஸ்வரன் அவர்கள் தான் நம்மோட இணைகிறாரு. வணக்கம் யோகேஸ்வரன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கும் போதே எஸ்பிபி அப்படின்னு நாங்க சொன்னதுமே முதல்ல எல்லாரும் நினைச்சிருப்பாங்க எஸ்பிபின்னதும் யாரும் மிகப்பெரிய ஆட்கள் தான் வந்திருப்பாங்க போல, ஒரு ஆளுமை வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இவ்வளோ சின்ன வயசுல, அவர் 20 வயசுல தடம் பதிச்சாரு, நீங்க இன்னும் முன்னாடியே அவருடைய பாடல்களை எடுத்து பாடுறீங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பு. உங்களை பத்தி நீங்க சொல்லும் அப்படின்னா? ஸோ நான் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் சீசன் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்டு அந்த ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எனக்கு வந்தது எஸ்பிபி சார் சாங்ஸ் மட்டும் தான் வரும். ஆக்சுவலி என்னென்னா, எனக்கும் எஸ்பிபி சாருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. சொல்ல போனோம்னா எஸ்பிபி சார் மறைந்த நாள் வரைக்கும் எனக்கு எஸ்பிபி சார் யாருமே தெரியாது. அண்ட் அவர் சாங்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் பொன்மாலை பொழுது இதேமாரி அம்மா காமிப்பாங்க, அப்படி கேட்குறது நல்லா இருக்கேன்னு தோணும். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாட்டு கேட்கும் போது தான் அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இவர் தான் எஸ்பிபி சார் இருக்காரு, இவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் ஒன்ஸ் நான் சீசன் போனப்போ எங்களுக்கு ஜட்ஜாக வந்தது எஸ்பி சரண் சார் வந்திருந்தார். ஸோ எஸ்பி சரண் சார் பார்க்கும்போது எனக்கு எஸ்பிபி சாரை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அவர் பேச 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 எனக்கு எஸ்பிபி சார் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்போ சரி, அந்த ஒரு பண்போ சரி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவர் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் அப்பாவை பற்றி ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கட்டும், எஸ்பி சரண் சாருக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி தான் இன்னைக்கு எஸ்பிபி சாரோட பெரிய ஃபேனாக நான் ஆயிருக்குக்கா. எஸ்பிபி சாருடைய பெரிய ஃபேனா குட்டி பிள்ளை வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பிபி சார் 2001ல அவருடைய சிறந்த பாடலுக்காக பத்மஸ்ரீ விருதையும், 2011ல பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறாரு. அவருடைய பாடல்களை பத்தி நிறைய பேச முடியாது அப்படின்னாலும் இப்போ உங்ககிட்ட ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 1990ல வெளிவந்த திரைப்படம் கேளடி கண்மணி. இன்னைக்கு வரையும் இந்த படத்தை சொன்னா தெரியாதவங்களே கிடையாது. ஏன்னா அதுல எஸ்பிபி அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்களே. அதுல அந்த பாடல் பாடும்போதே அந்த பாடல் கங்கை அமரனுடைய வரிகள்ல இளையராஜா இசையில உருவான அந்த பாடல்.
அந்த பாடல்ல ராதிகா வந்து நீங்க மூச்சு விடாம பாருன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. நீங்க மூச்சு விடாம பாடுவீங்களா அந்த பாட்டை? கண்டிப்பா எஸ்பிபி சார் மாதிரி பாடும்பொழுது இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஸோ கேளடி கண்மணி வந்து ஃபர்ஸ்ட் எஸ்பிபி சார் ஹீரோவா, லைக் எஸ்பிபி சார் வந்து மக்களுக்குலாம் வந்து சிங்கரா தெரிஞ்சிருப்பாரு. பட் ஒரு ஓகே இவராட்டி நடிக்க முடியும்னு காமிச்ச ஒரு படம் கேளடி கண்மணி. ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே அருமையா இருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இசையமைப்பாளர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் ராதிகா மேம் வந்து எஸ்பிபி சார் கிட்ட வந்து நீங்க வந்து சரணம்ல மூச்சு விடாம பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் கிட்ட கேட்பாங்க. அவர் வந்து மூச்சு விடாம பாடுற மாதிரி தான் அந்த சாங்கோட சீக்வன்ஸ். ஸோ ரெக்கார்டிங்ல வந்து ஆக்சுவலி மியூசிக் கம்போசரே வந்து 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு, லைக் மூச்சு விடாம ஃபுல்லா அவர் பாடல, 3 பார்ட்ஸை கட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்பயே மக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் தெரியாதுல்ல, ஸோ ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த சாங் பாடும்போது உண்மையாவே வந்து அவர் மூச்சு விடாம தான் பாடியிருப்பாரு. ஸோ அது வந்து அவ்வளோ மூச்சு விடாம அவ்வளோ லைன் பாடுறது ரொம்பவே கஷ்டம். அது பார்க்க வியப்பா இருக்கும். ஸோ அப்படி வந்து மக்களோட கரகோஷங்களை வந்து இந்த சாங்ல வந்து அவர் நிறையவே பெறுவாரு. அண்ட் ஒன் ஆஃப் தி இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து மண்ணில் இந்த காதல். ஸோ 2 லைன் கண்டிப்பா பாடுங்க. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையில் சுகமின்றி சந்தனமும் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதம் கன்னி மகள் அருங்கே இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இருந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையின் அதிசய சுகம் தடும் மணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதல் அன்றி யாரு வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பாவை என்று 7 ஸ்வரந்தான் பாடுமோ. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த லைவ் ஸ்டேஜ்ல அவர் எப்படி பாடியிருப்பாருன்னு யோசிக்கும் போதே ரொம்ப நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரிதான் அப்போ வந்து நிறைய அவர் சொல்லியிருக்காரு. அதாவது டெக்னாலஜி வளர்ந்துச்சு, கட் பண்ணி தான் எடுத்தனாலும் ஆனா அவர் அப்ப கூட டேக் எடுத்து தான் பாடினாரு. ஆனா லைவ்ல பண்ணும்போது கேட்டு அது பாடி பாடி அது அவருக்கு இதுவா இருக்கும், பழகி. இப்ப நீங்களும் அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா பண்ணீங்க. அடுத்ததா 1984ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம். ரஜினிகாந்தோடைய நடிப்புல அற்புதமான ஒரு படம் அந்த படம். அதுல ஒரு பாடல் வந்து காதலின் தீபம் ஒன்று, அந்த பாடல் அப்படியே ரஜினிகாந்த் தனியா பாடிட்டு போய் ஒரு அழகான சூப்பரான பாடல். அந்த பாடல் பாடுங்க. சரி, நான் வந்து மிகப்பெரிய ரஜினிகாந்த் சாரோட ஃபேன். அவர் ஸ்டைலா இருக்கட்டும், அவர் நடக்கிறதா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஓகே. அதுவும் எனக்கு பிடிச்ச சிங்கர் அந்த சாங் பாடணும்னா ரொம்ப சாங் பிடிச்சிருச்சா. நீங்க அந்த ஸ்டார்டிங் அந்த ஹம்மிங்லேயே வந்து நம்ம இப்படி சொல்றது ஒரு மாதிரி அப்படியே மூழ்கிடுவோம். அந்த ஹம்மிங் மட்டும் போதும், அப்படியே அப்படியே அந்த பாட்டுக்குள்ள இறங்கிடுவோம். அண்ட் அந்த பாட்டு ஒரு பக்கம் அவர் ரசிச்சு பாடியிருந்தாலும் ரஜினிகாந்த் சார் அந்த அவர் நடந்தவர் அந்த ஸ்டைல் பாட்டு சும்மா சும்மா அப்படி இருக்கும். விஷுவல் ட்ரீட்டா இருக்கும், அதே சமயம் கேட்கறதுக்கும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐ திங்க் அந்த ஊட்டின்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ், எனக்கு சரியா தெரியும். ஸோ அந்த லொக்கேஷனா இருக்கட்டும், எவர் கிரீன் சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும், அந்த விஷுவலா இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும். ஸோ அதுல இருந்து ஒரு சரணம் பாரு. கண்டிப்பா. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லையா, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, அன்பிலே வாழும் நெஞ்சே அன்பிலே வாழும் நெஞ்சில் 1000 பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் தாகமே எண்ணம் யாவும் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ரொம்ப சூப்பரா. இதுக்கு வந்து பின்னாடி இளையராஜாவுடைய இசை அப்படியே மெதுவா சூப்பரா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இளையராஜா இசை நம்ம சொல்லவே வேண்டாம், தனியா சொல்லணும்னே இல்ல. ஆனா இந்த பாடல் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. பஞ்சு அருணாச்சலத்துடைய வரிகள்ல அற்புதமா அமைஞ்சிருக்கும். நீங்க சூப்பரா பாடுனீங்க. அடுத்ததா 1982ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் காதல் ஓவியம். இந்த திரைப்படம் இன்னைக்கும் வந்து காதலுக்கு ஒரு சின்னம் அப்படியே சொல்லலாம். காதல் ஒரு சிம்பிள், லவ்க்குன்னு ஒரு சிம்பிளா இந்த படத்தை
ஆமா. அதுல அந்த சங்கீத சாதி முல்லை அது கேட்டாலே நமக்குள்ள ஏதோ ஒரு நெறைய கலைஞர்கள் அவங்களுடைய அந்த குரல் வளத்த காட்டணும், என்னோட திறமைய நான் காட்டணும்னா, இந்த பாடலை எடுத்து பாடுவாங்க. ஏன்னா, அவ்ளோ சிரமமான ஒரு பாடல் அது. வைரமுத்துவோட வரிகள்ல இளையராஜா இசையில உருவானது. பாரதிராஜா தான் அந்த படத்த வந்து எடுத்திருப்பாரு. அந்த பாடல் நீங்க பாட கேட்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. ஸோ அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டபோது மிரண்டுட்டேன். ம். ஐயய்யோ! எப்படி பாடுறது? ஆக்சுவலி ஒரு ப்ரோகிராம்க்கு பாடுற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஐயோ! எப்படி பாடுறதுன்னு நினைக்கும்போது ஆக்சுவலி ரொம்ப டஃப்பான சாங் அது. ஆமா. எஸ்பிபி சார் வந்து அதுல எல்லா எமோஷனையும் காட்டியிருப்பாரு. கோபமா இருக்கட்டும், ம். அழுகையா இருக்கட்டும், எமோஷனல் வெறுப்பா இருக்கட்டும், எல்லா இதுவுமே காட்டியிருப்பாரு. கிளாசிக்கல் அவர் சொல்ற ஸ்வரமா இருக்கட்டும், அவர் பாடுற ஜதியா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ இதுவா இருக்கும். ஆக்சுவலி அந்த சாங்ல வந்து நாங்க கை தட்டுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நாங்க பாடின அந்த சாங்க்கு கைத்தட்டல் வரும். அது எஸ்பிபி சார் அளவுக்கு பாட முடியாது. பட் எங்களோட பெஸ்ட் கொடுத்து நாங்க பாடி எங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இந்த சாங் வந்து கண்டிப்பா நான் எல்லா ஸ்டேஜ்லயும் பாடுவேன். நான் இப்போ வரைக்கும் பாடிட்டு இருக்கேன் நான். ஸோ பிரில்லியண்டான சாங் அது. கேட்கும் போது விஷுவல் ட்ரீட் அந்த ஆக்டர் நடிக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பா பாரதி ராஜா சார் ஆமா. டைரக்டர் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சாங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஸ்வரம் பாடுறேன் நான். ச ச ச ச நி ச நி ச நி ச நி ச நி ச நி ச க ரி ச ரி நி த ரி ச ப த நி ச ரி ரி க ரி க ச த நி ச நி ச ரி நி ச ரி ச நி த ப த ச நி ச நி த ப ம ப த ப ச நி ச நி நி ச நி நி ச நி த ப ப ம ப ப நி த ச நி த ம ம ப ச ரி க ரி ச ரி க ம ப க ம ப க ம ப ம ப த ப த நி ரி ச நி ச ச நி த நி ப த நி ச த த த நி ச ரி க ரி ச நி ச நி ந நி த ப தகிருதோம் 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 தகிடுதோம் 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 தகிடுதோம். ஸோ இந்த ஸ்வரம்ல வந்து என்ன காட்டியிருப்பாருன்னா ஒரு கோபமா ஒரு இது காட்டியிருப்பாரு. அண்ட் சோகமா இருக்கிற லைன்ல வந்து ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ கோயிலே உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும் ராஜதீபமே. ஸோ இதுல வந்து ஒரு எமோஷ்னலா ஒரு அழுகையை காட்டியிருப்பாரு. அண்ட் ஒரு டைலாக்ல வந்து ஒரு கோபம் காட்டியிருப்பாரு. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணி நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிற கொடுத்தாய் நெஞ்சில் எங்கும் உந்தன் பின்பம் சிந்தோ சந்தோ உந்தன் சொந்தம் தத்தி செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளம் உண்டோ கண்டு கொண்ட இந்த வேஷம் என்ன ராஜதீபமே. ஸோ இந்த 3 எமிஷனையும் இந்த பாட்டுக்குள்ள காமிச்சிருப்பாரு. ஸோ அதான் இந்த பாடலை நான் கேட்கும்போது நீங்க இந்த 3யும் இப்படி பாடுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த படத்துடைய இது என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து கண் பார்வை இல்லாம இருக்கும்போது ஃபுல்லா இவங்க தான் பண்ணாங்க. ஆனா அவங்க கண் பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க இன்னொருத்தவங்களுடைய மனைவியா இருக்காங்க அப்படின்னும்போது அந்த வரிகள் விழியில எனும்போது எனக்கு வழி கொடுத்தாய் விழி வந்த போது ஏன் சிறகொடித்தாய் அப்படிங்கிற வரிகள் அந்த வரிகளை ரொம்ப அழகா உண்மையாவே அந்த 3மே நீங்க தனித்தனியா பண்ணது ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப சூப்பர். அடுத்த ஒரு பாடல் 1978ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம் நிழல் நிஜமாகிறது அந்த திரைப்படம். அதுல இந்த பாடல் அப்படியே ரொம்ப மெலடிச்சு நம்ம கவியரசு கண்ணதாசன் தான் அவரு வரிகள் எழுதுனா சும்மாவா அப்படி எழுதியிருப்பாரு. அப்படின்னும் போது ஒரு காதல்ல ஏமாந்துட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து கம்பன் ஏமாந்தானா அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல வந்து அந்த மாதிரி ஏமாந்தவங்கல யார் யாரோ நின்னாங்க அந்த வரிசையில் இப்ப நானும் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சூப்பரான ஒரு பாடல் அந்த பாடல். எனக்கு வந்து ரஜினி சாருக்கு அடுத்து பிடிச்ச ஒரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் நடிச்சிருப்பாரு. ஸோ அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கும் அந்த அவரோட ஆக்டிங், அது சொல்லவே தேவையில்ல நம்ம. அண்டு இது மியூசிக் டைரக்டர் எம்எஸ்வி சார் கண்டிப்பா தெரியும். அண்ட் எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டோட சினாரியோ எப்படின்னா ஏமாந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன் பாடுற மாதிரி தான் இருக்கும். பட் அது கோபமா காமிக்காம அழகா 2 பேரும் கியூட்டா சண்டை போட்டுக்கிற மாதிரி பாடுவாங்க. கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தேனே கம்பன் ஏமாந்தா
கம்பன் ஏமாந்தார் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானோ கம்பன் ஏமாந்தார். ரொம்ப அமைதியான ஒரு Correct, சூழல்ல வரக்கூடிய ஒரு அது எப்படின்னா ஒரு கோபமும் இருக்காது, அதே சமயம் அவங்க சமாதானம் படுத்துற மாதிரியான ஒரு ஸ்லாங்ல தான் அந்த சாங் பாடியிருப்பாங்க. அடுத்த ஆண்டே வெளிவந்த திரைப்படம் 1979 வெளிவந்த படம். ரஜினியும் கமலும் இணைந்து ஆரம்ப காலகட்டத்துல அவங்க 2 பேருமே இணைந்து தான் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சாங்கனாலுமே இந்த திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும் இது வந்து அவங்க 2 பேருடைய இதுலயுமே ஒரு முத்தாய்ப்பான ஒரு படம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த பாட்டை கேட்டாலே எங்கேயும் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் சந்தோஷம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு கிட்டார் அதை வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலுக்கு கண்ணதாசனா வரி எழுதினாரு அப்படின்ற மாதிரி நினைக்கத்தோட எம்எஸ்வியோட இசையில உருவான அந்த பாடல். ஸோ ஆக்சுவலி ஸ்க்ரீன்ல ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு பார்க்குறதே ஒரு ட்ரீட் தான். ஆமா. ஸோ அதில் வந்து கமல்ஹாசன் சார் வந்து பாடுற மாதிரியும் ரஜினிகாந்த் சார் வந்து கிட்டார் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சினாரி இருக்கும். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே நியூ இயராக இருக்கட்டும், நிறைய சாங் நியூ இயர் பற்றி வந்தாலுமே எந்த நியூ இயர்லையும் வந்து இந்த சாங் இல்லாமல் இருக்காது. நான் போகிற ஆர்கெஸ்ட்ராலையும் சரி இல்லை ஃபஸ்ட்டு இதோட பிஜிஎம் பேக்ரவுண்டில் ஆரம்பிப்பாங்க, இல்லை முடிக்கும் போது இந்த பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணதாசன் சார் தான் எழுதியிருக்காரான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ எப்படி சொல்கிறது அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. அந்த என்னென்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ராக் ஸ்டார் எப்படிலாம் அந்த பாட்டு பாடணுமோ அவ்வளோ அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. முக்கியமாக எஸ்பிபி சார் அவர் வந்து எப்படி சொல்கிறது எவ்வளோ பாட்டு ஒரு 40,000 சாங்ஸ் மேலே பாடியிருக்காரு. ஆனால் ஒரு பாட்டும் கேட்கும் போது ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும், கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டையிடும் அத்தனையும் இன்பமின்றி துன்பமின்றி தாராரே. ஸோ எப்படி சொல்றது இந்த சாங்கை எப்படி எனக்கு இது பண்றதே தெரில. கேட்கும் போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்ம பாடுறவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து சில ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படியே இருப்பாங்க, ஒரு மாதிரி மெலோடி பாட்டு பாடி போர் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த சாங் யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி விடுற ஒரு பாட்டு, பூஸ்ட் பண்ணி விடுற ஒரு வாய்ஸும் இந்த சாங்ல. ஆமா நிச்சயமா எஸ்பிபி சார் அப்படியே ஒரு எனர்ஜியை கொண்டு வந்து கரெக்ட் அவ்வளோ மாடுலேஷன்ஸ் கொடுத்திருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு பாடலுமே ஒரு வெரைட்டி. சோகம்னா அவ்வளவுதான், அவரே சோகமாயிருப்பாரு. அதுதான் ஒரு பின்னணி பாடகர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இல்லையா? அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கேட்டாகணும். ஏன்னாக்கா அவர் பாடின அத்தனை பாடல்களை நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா நிகழ்ச்சியோட நேரம் இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சி நிறைவானா 1994 வெளிவந்த திரைப்படம் டூயட் திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து பார்த்தோம்னாக்கா 2 பேர் பிரபு இருப்பாங்க. அவங்க 2 பேர் அண்ணன் 2 பேருமே வந்து ஒரே பெண்ணை வந்து விரும்புவாங்க. ஆனா அந்த பெண்ணு வந்து இதுல ஒருத்தவங்களை தான் விரும்புவாங்க அப்படின்னும் போது அப்போ வரக்கூடிய ஒரு பாடல் வந்து அஞ்சலி அஞ்சலி புஷ்பாத்ரி. அதுல ஒருத்தவங்க பாடுவாங்க, ஒருத்தவங்க வந்து அந்த இது வந்து வாசிப்பாங்க. ரொம்ப அது பாடலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமான பாடலா இருக்கும். அது அவங்களுக்கு வந்து அந்த குரல் எஸ்பிபியோட குரல் வந்து கேட்கும்போது அந்த விஷுவலை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அது எஸ்பிபி பாடின மாதிரியே இருக்காது, அவங்களே பாடின மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்தோட வரிகள், அது ஏஆர் ரஹ்மான் இசை அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த பாடல் பாருங்க. ஸோ ரஹ்மான் சார் வந்து பிரில்லியன்டான மியூசிக் டைரக்டர். ஸோ இளையராஜா சாரோட ரஹ்மான் சார் தான் எஸ்பிபி சாரோட வாய்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டு எவ்வளோக்கு அளவு அவரோட வாய்ஸ் அழகா ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு அந்த என் காதலி அதே படத்துல என் காதலி அந்த பாட்டா இருக்கட்டும், அஞ்சலி அஞ்சலி அந்த பாட்டா இருக்கட்டும், இந்த படம் இல்லாம பின்னடே நீ வந்ததே நடி, நிறைய சாங்ஸ் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் எஸ்பிபி சார் இன்னும் ஒரு தனியாக ஒரு காம்போ பிரிச்சிடலாம், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் இருக்கு. அண்ட் அஞ்சலி அஞ்சலி வந்து அந்த படத்துல எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங் வந்து அந்த சாங்கு அவ்வளோ உருகி பாடியிருப்பாரு. சித்ராமாவும் எஸ்பிபி சாரும் போட்டி போட்டு அந்த சாங் பாடியிருப்பாங்க. சித்ராமா வந்து ஒரு பக்கம் அந்த ஹம்மிங்ல ஹைலைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் எஸ்பிபி சார் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவரோட லைன் கொடுத்த லைன்ல வந்து அவர் ஹைலைட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் காமிச்சு, சோகமா இருந்தாலும் சரி சிரிப்பா இருந்தாலும் சரி என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சு அவரோட லைன் வந்து அவர் ஹைலைட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு. ஸோ அதுல இருந்து ஒரு 2 லைன் பாருங்கக்கா. அழகிய முனை போலவே
அதிசயமில்லையே அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முள்ளையே கார்த்திகை மாதம் போனா கடும் மழை இல்லையே கண்மணி நீ இல்லையே கவிதைகள் இல்லையே நீ என்ன நிலவோடு பிறந்தவளா பூவுக்குள் கருவாகி வளர்ந்தவளா அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படி கேட்டுட்டே இருக்கலாம். நிச்சயமா அவருடைய பாடல்களை வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாலும் சலிப்பே தட்டாத அவருடைய குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல். அவர் வந்து செப்டம்பர் 25, 2020 நம்ம விட்டு நீங்கி போனாலுமே உங்களை மாதிரியான கலைஞர்களால இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அவர் பாடிய காலம் தொடங்கின காலம் வேற பாடகாலம் அப்படின்னாலுமே இப்ப நீங்க இத்தனை காலம் கடந்து இன்னமும் உங்களுக்கும் அந்த எஸ்பிபியோட அந்த தாக்கம் இருக்கு அப்படின்னும் போது அதுதான் ஒரு பின்னணி பாடகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. நீங்க அவர் மேல எந்த அளவுக்கு பற்றா இருக்கிறீங்களோ உங்க கையில இருக்கிற மோதிரத்தை நான் பார்த்தேன். எஸ்பிபி சார் மோதிரம் வந்து ஆக்சுவலி எஸ்பிபி சார் வச்சு ஒரு மோதிரம் போட்டுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ யார்கிட்டையும் நான் சொல்லிக்கல, அம்மாட்டையும் சொல்லிக்கல, அப்பாட்டையும் சொல்லிக்கல. எனக்கு ஒரு ஆசை ஒரு பக்கம் இருந்தது. சரி ஓகே ப்ரோக்ராம் நான் ஒரு 5 ப்ரோக்ராம் ஒரு போயிட்டு நான் காசு சேர்த்து வச்சு இந்த ரிங்கை நான் வாங்கினேன். வாங்கிட்டு எனக்கு என்ன ஒரு ஆசைனா சரி ஓகே வாங்கி வச்சிருக்கோம், பட் வெறும் கையில போட நல்லா இருக்காது, நம்ம சரண் சார் கையால போட்டு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்து அவர் எனக்கு இந்த ரிங் போட்டு விட்டாரு. ஸோ இதுல என்னன்னா இது வந்து எஸ்பிபி சார் ஒரு ரிங்கு. ஸோ அவர்கிட்ட நான் போய் காமிச்சும் போது அவர் என்ன பண்ணாருன்னா லைக் இப்படி கையை வச்சுட்டு அவர் கையை இங்கே வச்சுட்டு என்ன பண்ணாரு, எஸ்பிபி சார் ஒரு ரிங் வந்து சரண் சார் போட்டிருந்தாரு. கிரீன் கலர் ரிங் ஒன்று எஸ்பிபி சார் போட்டிருக்கிறத வந்து சரண் சார் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ரிங்கு வந்து என்ன பண்ணியிருந்தாரு, எனக்காக வந்து அது ரிங்கை திருப்பி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது ரிங்கை திருப்பி கையை இப்படி வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்க சொன்னாரு. ஸோ அவர் இன்டெரக்டா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அவங்க அப்பா வச்சுக்கிற அப்பா போட்டோவை போட்டு நான் ரிங் போட்டிருக்கேன், அவர் வந்து அப்பா போட்டதே போட்டிருக்காரு. அதுதான் அவர் சிம்பாலிக்கா ரீக்ரியேட் பண்ணி இந்த போட்டோ. ஸோ வீட்டில் எல்லாமே வந்து எஸ்பிபி சார் போட்டோவா இருக்கட்டும், ஃபோனோட மொத்தமாவே எஸ்பிபி சாரோடைய ஒரு இதுவாவே இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் வந்து நாங்க கேட்ட எல்லா பாடல்களுமே நீங்க பாடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா நிறைய சாங்ஸ் இருக்கும். எஸ்பிபி சார் நீங்க இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய ஃபேவரட் சாங்ஸ் இருக்கும். இருந்தாலும் ஒரு பாடல் அதுல இருந்து ஒண்ணு பாடணும் அப்படின்னா எங்க நேயர்களுக்காக. ஸோ எஸ்பிபி சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன்ல தான் இளமை எனும் பூங்காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினேன். ஆக்சுவலி என்னோட ட்ரேட்மார்க் சாங்னு பார்த்தீங்கன்னா இளமை எனும் பூங்காற்று தான். ஆக்சுவலி செம்ம ஹிட் ஆகி எஸ்பிபி சார் மாதிரியே பாடுறான், எஸ்பிபி சார் மாதிரி இந்த பையன் பாடுறான், எஸ்பிபி சார் கேட்குற மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாருன்னா சரண் சாருக்கு வந்து இப்போ எனக்கிட்ட என்னோட சாங் என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா இளமை எனும் பூங்காற்று. ஸோ எங்கே போனாலும் நீ தானே இளமை எனும் பூங்காற்று பாடின, என் பேரே தெரியலனா கூட இந்த சாங் வந்து எனக்கு ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 2 லைன் வந்து மக்களுக்கு பாடிக்கலாம். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணிலனையா இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சேனல் பற்றி நான் சொல்லி ஆகணும். அண்டு என்னென்னா லைக் ஜெம் டிவி ஃபஸ்ட்டு நான் ஒரு டிவியில் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெம் டிவி தான். ஆக்சுவலி அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையன், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நாள் வந்து இந்தமாரி ஓகே இந்தமாரி சேனல் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு சேனலோட சார் கிட்ட போய் நான் ஒரு நாள் பாடி காமிச்சேன். ஃபஸ்ட்டு அவர் பாட்டு பாடினது வந்து மகாகணபதியம் என்ற ஒரு பாட்டு பாடினேன். மகாகணபதியம் அந்த சாங் பாடினேன். பாடினதுக்கப்புறம் அவர் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டார். என்ன இந்த வயசுலேயே இந்த பையன் இவ்வளோ சூப்பராக பாடுறானே, கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிட்டு உடனே வாய்ப்பு கொடுத்தாங்க.
அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் இப்போ ஜீ தமிழ் போனதாக இருக்கட்டும், இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான் பற்றி பேசுகிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக ஜெம் டிவியால் மட்டும்தான். அண்ட் ஜெம் டிவி இல்லைனா என்னட்டி ஜீ தமிழ் அந்த ஹைட்ஸ்லாம் தொட்டிருக்க முடியாது. ஏன்னா ஜெம் டிவி தான் வந்து எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தது. ஓகே, என்னட்டையும் டிவியில் போய் பாட முடியும், நானும் இந்த மாதிரி பிரில்லியண்ட்டான ஸ்டேஜில் நிற்க முடியும்னு ஹோப் கொடுத்தது ஜெம் டிவி தான். அண்ட் ஜெம் டிவி அண்ணாச்சிக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன்க்கா. நிச்சயமா ஜெம் டிவி நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கு, கண்டிப்பா, நிறைய கண்டிப்பா. மேடைகளை உருவாக்கி இருக்கு அப்படின்றதுல உங்களையும் வளர்த்துருக்கு அப்படிங்கிறது ஜெம் டிவி நிச்சயமா பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எஸ்பிபி சாரை மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்தி அவர் எங்க கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஃபீலை எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்க நேயர்களுக்கும் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி யோகேஸ்வரன். தேங்க்ஸ்க்கா. நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்களுடைய பாடல்களை யோகேஸ்வரன் அவர்கள் நம்ம கூட பாடி வந்து கேட்டோம். இன்றைய காலம் என்ற நிகழ்ச்சியில நீங்க எல்லாருமே இந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கே தமிழ்மொழி. நன்றி.